அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஐடியில் என்ன பார்க்க போறோம்னா, யூடிஐ ஐடி இல்லாத கஸ்டமர் நியூ ஐடி வாங்கியிருப்பீங்க. ஜஸ்ட் அந்த ஐடியில் நம்ம வந்து எப்படி வந்து யூடிஐ ஐடி மூலமா பேன் அப்ளை பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். அது ஸ்மார்ட் யூடிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டில் போயிட்டு ஸ்மார்ட் யூடிஐன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸ்மார்ட் யூடிஐ, நியூ பேன் கார்டு, மைனர் பேன் கார்டு, அப்லோடு, பெண்டிங், அப்ஜெக்ஷன் அப்படி நிறையா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்மார்ட் யூடிஐ நியூ பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே வந்துடும். கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து கஸ்டமருடைய நேம் வந்து எப்படி போடணுன்றதை நான் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆதாரில் வந்து ஜெயராம் கே அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜெயராம் கேன் அப்படின்றது பெயர் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் நேமில் என்ன பண்ணணும், மிடில் நேமில் என்ன பண்ணணும், லாஸ்ட் நேமில் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நேம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆதாரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெயராம் கேன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த ஜெயராம் இருக்கு. அப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நேமை வந்து ஜெயராம்ன்றதை வந்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ இன்ஷியல் இருக்கு, இன்ஷியல் இங்கே போடணுமான்றதெல்லாம் கிடையாது. இன்ஷியலுக்குரிய ஃபுல் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே போடணும்னா லாஸ்ட் நேம். ஏன்னா ஜெயராம் மொத்தம் நம்மளுக்கு இருக்கிறதே வந்து ஜெயராம் கே. ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, இது லாஸ்ட் நேம், ரெண்டு தான். இப்போ இன்கேஸ் 3 இன்ஷியலாக இருக்கு, இப்போ இன்னொரு கே வந்திருக்கு, இப்போ வந்து அவங்க தாத்தா பேர் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜெயராம், லாஸ்ட் நேம் வந்து கேக்குரிய ஃபுல் ஃபார்ம், அப்பாவோ தாத்தாவோ லாஸ்ட் நேம்ல கேக்குரிய ஃபுல் ஃபார்ம் போடணும். மிடில் நேம்ல இன்னொரு கே இருக்கு பாத்தீங்களா, அதுக்குரிய ஃபுல் ஃபார்ம் போடணும். ஜஸ்ட் நம்ம இப்போ நான் இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ கேன்னு இருந்துச்சுன்னா ஃபாதர் நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக போடணும். இனிஷியல் மட்டும் போட்டால் அப்ளிகேஷன் ஓகே ஆகாது. சில பேருக்கு டவுட் இருக்கும், அப்புறம் இனிஷியலோட எப்படி நாங்கள் ஆதாரில் பேன் வரும், இது பேன் கார்டில் இனிஷியலோட எப்படி வரும்னு கேட்பீங்க. ஜஸ்ட் ஆதாரில் இருக்க மாதிரியே கஸ்டமருக்கு வந்து அப்டேட் ஆயிடுது. இப்போ ஆதாரில் இருக்க மாதிரியே நேம் பிரிண்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் நேம் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் மாற்றி கொடுத்துறாதீங்க. இன்கேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் ஜென்ரேட் ஆகாது. இந்த இடத்துல வெறும் சிங்கிள் லெட்டர் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகாது. அதனால் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து லாஸ்ட் இனிஷியலுக்குரிய அப்ரிவியேஷனை லாஸ்ட் நேமில் ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ ஜெயராம் கேன்னு இருந்துச்சுன்னா ஆதாரில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேமில் ஜெயராமும் லாஸ்ட் நேமில் கேக்குரிய ஃபுல் ஃபார்மும் போட்டுரும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் பண்ணுங்க, பக்காவாக இருக்கும். கீழே வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே கேட்கும், நேமஸ் பெர் ஆதார்னு கேட்கும். நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு எப்படி ஆதாரில் இருக்குன்றதை எடிட் பண்ணிக்கங்க. இப்படி பண்ணீங்கன்னா இதுதான் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு, மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஆதாரில் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். கஸ்டமருடைய ஆதார் நம்பர், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கங்க, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கங்க. சும்மா ஒரு டெமோக்காக ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுறோம். இதுதான் ஜஸ்ட் இப்போ வந்து ஜெயராம் கேன்னு இருந்தால் நம்ம எப்படி போகிறோன்றதை பார்த்தாச்சு. இப்போ ஜஸ்ட் இப்போ வந்து வேற இப்போ வெறும் நேம் மட்டும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நேம் ஜெயராம் மட்டும்தான் இருக்குது, இனிஷியல் எதுவுமே இல்லை, சிங்கிள் நேமாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நேமில் என்ன பண்ணணும், லாஸ்ட் நேமில் என்ன பண்ணணும்னா ஒரே நேம் இருந்தால் லாஸ்ட் நேம் மட்டும்தான். லாஸ்ட் நேமில் தூக்கி கஸ்டமர் பேரை போட்டு அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணிடுங்க, சேம் மெத்தடு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் அதான் சொல்லிங்கன்னா 3 நேமாக இருக்குது, ஜெயராம் கே எஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எஸ் இப்போ கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய
அப்புறம் இன்னொரு நேம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேர் அப்பா பேர் சேர்ந்தே வரும். இப்போ இப்படி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஆதாரில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயராம் கண்ணன் ஃபுல் நேமாக வருது. இப்போ இதை எப்படி போடணும் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேமில் வந்து ஜெயராம், லாஸ்ட் நேமில் கண்ணன் அப்படின்றத லாஸ்ட் நேமில் போட்டிங்கன்னா போதும். இப்போ ஆதாரில் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்ற எனக்கு சில பேர் எனக்கு இனிஷியல் மட்டும் தான் வரும், வேணும்னா பண்ண முடியாது. ஆதார் பேஸில் என்ன இருக்கோ அதுதான் இப்போதைக்கு பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் இல்லை, எடிட் பண்ண முடியாது. ஆதாரில் என்ன பேர் இருக்கோ ஃபுல் நேம் இருந்தால் ஃபுல் நேம் தான் வரும். நீ இப்படி எடிட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வராது. அதனால வந்து ஆதார் பேஸ் தான் வரும். ஜெயராம் கண்ணன் இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல வந்து ஜெயராம் கண்ணன் தான் வரும். இப்படிதான் ஆதார்லையும் வரும். சரிங்க, நம்ம இந்த இடத்துல எடிட் பண்ணி போட்டாலும் பிரிண்ட் ஆகிறது வந்து ஜெயராம் கண்ணன்றது தான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா, அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் யாரும். ஆதார் பேஸ் தான் பேன் கார்டில் பிரிண்ட் ஆகும் நேமு. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் மாற்றி கொடுத்துறாதீங்க. ஆதாரில் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் நேமு, பின்னால் இருந்தால் லாஸ்ட் நேமு, மிடில் இருந்துச்சுன்னா மிடில் நேம் கொடுத்துருங்க. இவ்வளோதான் கான்செப்ட். மற்றபடி ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த நேமோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்தால் எப்படி போகிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் கீழே வந்து பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கங்க, தெரியல இன்கேஸ் தெரியலைன்னா. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உள்ள வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேம்லாம் என்டர் பண்ண மாட்டோம். இப்போ கம்பல்சரி மதர் நேம் போடணும், ஃபாதர் நேமும் போடணும். நார்மலாக ஃபாதர் நேம் போட்டுருவோம், மதர் நேம் போடுறது கிடையாது. இப்போ மதர் நேம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். இப்போ மதர் நேம் வந்து இப்போ ஜஸ்ட்டு பேரண்ட் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஃபாதர் ஃபர்ஸ்ட் நேம், இதில் மிடில் நேம், அப்புறம் வந்து இதில் லாஸ்ட் நேம், 3 நேமாக இருக்கும். இதில் மேலே இந்த கான்செப்ட் மாதிரியே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். மேலே மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து அதில் இருக்க மாதிரியே போட்டு ஆகணும் ஆதார் பேஸு. இங்கே பேரண்ட் டீட்டெயில்ஸில் வந்து லாஸ்ட் நேம், எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபாதர் நேம் வந்து இங்கே கண்ணன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம வந்து கண்ணன் லாஸ்ட் நேமில் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் அப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய கஸ்டமருடைய தாத்தா பேரையும் லாஸ்ட் நேமில் போட்டு விட்றாதீங்க. இந்த இடத்துல வந்து கஸ்டமருடைய அப்பா பேர் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா சில பேர் வந்து தாத்தா பேர் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் போட வேண்டாம். ஃபாதர் நேம் மட்டும் போட்டால் போதும் இந்த லாஸ்ட் நேமில். ஏன்னா அதில் வந்து அவங்க அப்பா அதோடைய ஆதார் கார்டை எடுத்துட்டு அவருக்கு பின்னால் இன்ஷியல் இருக்கும். நீங்கள் அதனால வந்து கஸ்டமர் பேரை ஃபர்ஸ்ட்ல போய் கண்ணன் போட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு இன்ஷியல் வந்து இருக்கும், அதை தூக்கி போய் லாஸ்ட் நேமில் போட வேண்டாம். கஸ்டமர் நேம் என்னவோ அதை மட்டும் இங்கே போட்டால் போதும். இப்போ ஜஸ்ட் மதர் நேமும் அதே கான்செப்ட் தான். கஸ்டமருடைய அம்மா பேரை மட்டும் இங்கே என்ட்ரு பண்ணால் போதும். நான் டெமோக்கு கண்ணனே போடுறேன், ஜஸ்ட் என்ன நேம் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேமு மிடில் நேமில் வந்து ரொம்ப வந்து நீங்கள் குழம்பிக்காதீங்க. லாஸ்ட் நேமில் கஸ்டமருடைய அப்பா பேரும் அம்மா பேரும் என்டர் பண்ணிடுங்க. கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஆனால் பிரிண்ட் ஆகுறது ஃபாதர் நேம் தான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இப்போ ஜஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஆதார் பேஸ் வந்து ஆதாரில் இருக்கிறதே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டைப் கேட்கும். டாக்குமெண்ட் டைப் வந்து எல்லாமே ஆதார் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் மட்டும் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஆதார் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பர்த் சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கார்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். டிரைவிங் லைசன்ஸு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்டு, இப்போ இந்த பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஓட்டர் ஐடி, இதில் எனி ஒன் கண்டிப்பாக நம்ம கொடுத்தா தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும். இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லை. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம கேட்குறாங்க, படித்தவங்க தான் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. இன்கேஸ் படிக்கலைன்னா ஏதாவது ஓட்டர் ஐடி ஏதாவது அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து வாங்கி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓட்டர் ஐடி இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணிக்கங்க. அப்படி எதுவும் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஐடி கார்டு கூட வச்சா போதும். இதில் என்ன வருதோ, என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா மட்டும்தான் ஓகே ஆகும். அது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கம்பல்சரி நம்ம அதை அப்லோட் பண்ணி ஆகும். சரிங்களா, இப்போ ஜஸ்ட் வந்து ஆதார் கார்டு வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜ் இது வந்து ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணிடுங்க. ஆதார் பேக் சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு ஒரு ஃபைல் நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஓட்டர் ஐடி ஏதாவது எனி ஒன் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. எல்லாமே பிடிஎஃப் இமேஜ் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரு 500 கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுலையும். சரிங்களா, ரொம்ப ரெசல்யூஷன் அதிகமாக வச்சு ஸ்கேன் பண்ணி 3 MB 4 MB 5 MB அப்படிலாம் வைக்க வேண்டாம். ஒரு 500க்குள்ளே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க.
அதே போல் இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து எப்படி கிராப் பண்ணுறது அப்படின்றதுக்கான நான் எப்படின்னு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு கிராப் பண்ண முடியலன்னா நான் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, டேஷ்போர்டு போனீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். பேன் டூல் கிராப்பிங் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் கிராப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கஸ்டமருடைய ஃபோட்டோவும் கஸ்டமருடைய சிக்னேச்சரையும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே கஸ்டமர் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கிராப் பண்ணிடும். டவுன்லோட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சரை கொடுத்துட்டு கிராப் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு அதை போய் நம்ம ஸ்மார்ட் யூடியூபில் போய் கீழே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆதார் பேக்கு, ஆதார் ஃப்ரண்ட்டு, ஆதார் பேக்கு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஏதாவது கண்டிப்பாக டிசி, மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது கண்டிப்பாக வச்சே ஆகணும். இருந்தால் தான் பேன் ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அனெக்சர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. பட்டு அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். நான் அனெக்சர் ஃபார்மையும் கீழே வந்து நான் கொடுத்துட்றேன். அந்த அனெக்சர் ஃபார்மை வந்து கெஜெட் சைன் வாங்கி உள்ளே அப்லோட் பண்ணணும். அப்படி டேட் ஆஃப் பர்த் படிக்காதவங்க இருந்தால் அந்த அனெக்சர் வச்சு உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி போட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. நீங்கள் அனெக்சர் டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்துச்சு, அடிஷ்னல் ப்ரூஃப் இருக்குன்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சு சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் கொடுத்தோன்னே கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். பேமெண்ட் கட்டிட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் போட்டோன்னே சப்மிட்னு வரும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸில் நிற்கும். நம்ம அப்லோட் பண்ண இதை அப்டேட் பண்ணது நியூ பேன் வந்து உங்களுக்கு வந்து அப்லோடு கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் வந்து நிற்கும். சரிங்களா, அந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு அப்லோடு கிராப்னு வரும். நீங்கள் பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் இங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமருடைய ஃபோட்டோ 2 வாங்கிக்கோங்க. 2யும் ஒட்டி நான் அதுக்குடைய மாடல் ஃபார்மையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது எப்படி பண்ணுறதுன்னு வேணால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கூட மெசேஜ் பண்ணுங்க, நான் அப்படின்னு சொல்லிடுறேன். டெமோ ஃபார்ம் அனுப்பி விட்றேன். இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் நம்ம ஒர்க்கு. நான் இப்போ சொன்ன ஃபார்மெட்டில் நியூ பேனை போட்டிங்கன்னா ப்ராப்பராக அப்லோட் ஆகும், கம்ப்ளீட் ஆகிடும். இன்கேஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நேம் ஏதாவது டேட் ஆஃப் பர்த் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு போடுற அப்ளிகேஷனை இன்னைக்கே எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே வந்து இப்போ உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு சக்ஸஸ் இருக்கு இல்லையா, சக்ஸஸ் பேன் எடிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் சக்ஸஸ் ஆன பேன் கார்டை கூட இப்போ இன்கேஸ் இன்னைக்கு போட்டதை நாளைக்கு எடிட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்னைக்கு போட்டிங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பேன் எடிட்டில் போயிட்டு நீங்கள் ஏதோ டேட் ஆஃப் பர்த் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா எடிட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிய வருதுன்னா டக்குன்னு நீங்கள் அன்றைக்கே எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து செகண்டில் அந்த அப்லோடில் நிற்கும். அதை காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஃபோட்டோ ஒட்டி கிராப், இதிலே ஒரு ஆப்ஷன் காமிக்கும், கிராப் பண்ணுற மாதிரி வரும். கிராப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேன் ப்ராப்பராக 3 to 4 நாளில் கண்டிப்பாக மெயில் வந்துடும். ரொம்ப ஈஸியான முறை தான். உங்களுக்கு எதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்றேன். அதே போல் வந்து நீங்கள் இன்கேஸ் அடுத்த நாள் போயிடுச்சு, இன்னைக்கு அப்லோட் பண்ணாம விட்டீங்க கரெக்டாக பண்ணி அப்படின்னா அப்ஜெக்ஷனில் நிற்கும். அடுத்த நாள் வந்து அப்ஜெக்ஷன் கிளியர் பண்ணிடுங்க எடிட் கொடுத்து. பட் எடிட்னா நேம்லாம் எடிட் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் இன்னைக்கு அப்லோட் பண்ண முடியலன்னா அடுத்த நாள் தான் அப்லோட் பண்ண போறீங்கன்னா இங்கே வந்து நிற்கும். இதை செலக்ட் பண்ணி அங்கே ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அப்ஜெக்ஷன் டாக்குமெண்ட் அப்லோட்னு வரும். இதை கொடுத்துட்டு இதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு காமிக்கும். இந்த இடத்துல அப்ஜெக்ஷனை கொடுத்து எடிட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ஜெக்ஷன்றது அடுத்த நாள் நீங்கள் அப்லோட் பண்ணுறது. இன்கேஸ் 2 நாள் கழிச்சு வர்றாங்க கஸ்டமர், இப்போ இன்கேஸ் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி வாங்கி கொடுக்கணும், லேட் ஆகுதுன்னா அடுத்த நாள் வராங்கன்னா அப்ஜெக்ஷனில் போய் விழுந்துடும். அதை அடுத்த நாள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதனால் வந்து அன்னைக்கு போடுறது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அன்றைக்கே கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.